பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினம் நான் உங்களோடு நம்முடைய வேதாகமத்தில் உள்ள மலைகளும் அங்கு நடந்த நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகமத்தில் நிறைய மலைகளை குறித்து கூறப்பட்டுள்ளது. அதில் ஒரு சில மலைகள் மிகவும் முக்கியமானதாக காணப்பட்டுள்ளது. நானும் என்னோட அறிவுக்கு எட்டுனது மாதிரி ஒரு சில மலைகளை தேர்ந்தெடுத்து அங்கு நடந்த நிகழ்வுகளையும் பகிர்ந்துள்ளேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நீங்க வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1. அரராத் மலை. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து ஓய்ந்த பிறகு நோவாவின் பேழை இந்த அரராத் மலையின் மேலதான் வந்து தங்கிற்று. 2. மோரியா மலை. ஆண்டவர் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிப்பதற்காக ஆபிரகாமின் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை இந்த மோரியா மலையில் பலியிட சொன்னார். ஆபிரகாமும் ஒரு கணம் கூட யோசிக்காமல் ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையில் மோரியா மலைக்கு ஈசாக்கை கூட்டி சென்று பலியிட துணிந்தார். அந்த நேரத்தில் தேவதூதன் ஆபிரகாம் முன் தோன்றி பிள்ளையாண்டான் மேல் கையை வைக்காதேன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்கடாவை பலியிடுவதற்காக கொடுத்தாங்க. அந்த மலைதான் இந்த மோரியா மலை. 3. ஓரேப் மலை. மோசே தன்னுடைய மாமன் எத்ரோவின் ஆடுகளை ஓரேப் மலையில் மேய்த்து கொண்டிருந்த போது முதலாக மோசேக்கு தேவதூதன் முட்செடியில் அக்கினி ஜுவாலையில் காட்சி கொடுத்த மலைதான் இந்த ஓரேப் மலை. 4. இதுவும் ஓரேப் மலைதான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லி மோசே எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது ஓரேப் மட்டும் வந்த நேரத்தில் ஜனங்கள் குடிக்க தண்ணி இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. அந்த நேரத்தில் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர், நீ ஓரேப் கண்மலையில் உன் கையில் இருக்க கோலால அடி, தண்ணீர் வரும்னு சொன்னாங்க. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுத்த மலை இந்த ஓரேப் மலை. 5. சீனாய் மலை. கர்த்தர் அக்னியில இறங்கி மோசையோடு பேசியது இந்த சீனாய் மலைதான். கர்த்தர் அக்னியில மலையில இறங்கும் போது அந்த இடம் எங்கும் புகை காடாய் இருந்ததாம். 6. இதுவும் சீனாய் மலைதான். ஆண்டவர் மோசையிடம் தன் விரலால் எழுதி 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பலகைகளையும் சீனாய் மலையில தான் கொடுத்தாங்க. 7. ஓர் மலை. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசையிடம் அழைத்து வர சொன்னபோது ஆரோனையும் துணையாக கூட சொல்லியிருந்தார். இந்த ஆரோன் மோசையின் சகோதரர். ஆரோன் இந்த ஓர் மலையில்தான் மரித்தார். 8. அபாரீம் மலை. கர்த்தர் மோசையிடம், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போற தேசத்தை நீ இந்த அபாரீம் மலையில ஏறி நின்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. 9. சேயீர் மலை. கர்த்தர் மோசையிட்ட சொன்னாங்க, நான் இந்த சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால ஜனங்கள்கிட்ட சொல்லு, அவங்க கிட்ட சண்டை போட வேண்டாம், ஒதுங்கி போவ சொல்லுன்னு சொன்னதுதான் அந்த சேயீர் மலை. 10. எப்ராயிம் மலை. பெண் நீதிபதியான தெபோராள் இந்த எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற பேரிச்ச மரத்தின் கீழே தான் குடியிருந்தாங்க. 11. கெரிஷீம் மலை. எரு பாகால் என்ற கிதியோனின் மகனாகிய யோதாம் கிதியோனின் இன்னொரு மகனாகிய அபிமலேக்குக்கு பயந்து தப்பியோடி மீண்டும் திரும்ப வந்து சீகேமின் பெரிய மனுஷர்களிடம் உரத்த சத்தமாக, விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்த கதையை தெரியுமான்னு இந்த கெரிஷீம் மலை உச்சியில் நின்றுதான் சொன்னாங்க. 12. கில்போவா மலை. இஸ்ரவேலர்களும் பெலிஸ்தியர்களும் போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் பெலிஸ்தியரின் கைக்கு இஸ்ரவேலர்கள் தோற்று விடுவார்கள் என்ற நிலை வந்தபோது சவுலும் அவனுடைய 3 குமாரர்களும் கில்போவா மலையில் தங்கள் பட்டயத்தை நட்டு அதிலே விழுந்து
இறந்து கிடந்தார்கள். 13. கர்மேல் மலை. பாகால் தெய்வமாம் கர்த்தர் தெய்வமா என எலியாவும் கள்ள தீர்க்கதரிசிகளும் போட்டி நிலவிய போது எலியா ஆண்டவரிடம் ஜெபித்து கர்த்தரின் அக்கினியை பலிபீடத்தில் இறங்க செய்து கர்த்தரே உண்மையான தெய்வம் என கர்மேல் மலையில் நிரூபித்தார். 14. கீலேயாத் மலை. நேசருடைய பிரியமான ரூபவதியின் கூந்தல் கீலேயாத் மலையின் தாழை மேயும் வெள்ளாட்டு மந்தையை போலிருக்கிறது என உன்னத பாட்டில் வர்ணித்து கூறப்பட்டுள்ளது. 15. ஒலிவ மலை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு அடிக்கடி செல்வதுண்டு. அன்றைய தினமும் இயேசு தன் சீடர்களோட சேர்ந்து ஒலிவ மலைக்கு போய் அவங்கள்ட்ட நீங்க சோதனைக்கு உட்படாதபடி ஜெபியுங்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் முழங்கார் படியிட்டு ஜெபித்து, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும், ஆனாலும் என் சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி இரத்த வியர்வை வியர்க்க ஜெபித்தது இந்த ஒலிவ மலையில்தான். 16. சீயோன் மலை. இயேசுவின் அன்பு சீடரான அப்போஸ்தலராகிய யோவான் கடைசி கால தரிசனத்தில் பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானவரும் அவருடன் கூட அவருடைய பிதாவின் நாமம் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரும் சீயோன் மலையில் நிற்கிறதை கண்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதாகமத்திலிருந்து என்னால் முடிந்த அளவிற்கு மலைகளும் அதில் நடந்த நிகழ்வுகளையும் கூறியுள்ளேன். இனி இது போக வேறு மலைகளும் நிகழ்வுகளும் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. உங்கள் கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.